சென்னையின் பரபரப்பான நகரத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்க்கும் சர்மிளா வேலைப்பளுவிலும் மன உறுதியுடன் இருந்தாள். அவளுடைய கணவர் கிருஷ்ணா ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிகிறான். இருவரும் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்க முயன்றாலும் சர்மிளாவின் இரவு வேலை நேரம் காரணமாக அவ்வளவு நேரம் பார்க்க சேர முடியாது. சர்மிளாவின் மருத்துவமனை சென்னையில் பிரபலமானது. அவளுடன் பணிபுரியும் சீதா என்ற வயதான செவிலியர் இருந்தாள். சில நாட்களாக சீதாவின் நடத்தை மிகவும் வித்தியாசமாக மாறியது. இரவு நேரங்களில் மருத்துவமனைக்கு வராதே, இன்னும் ஒரு வேலையை பாரு என்று அவள் அடிக்கடி கூறுவாள். இதை முதலில் ஒன்றும் இல்லை என்று நினைத்த சர்மிளா பின்னர் அவளுடைய பார்வையில் சில விசித்திரமான சம்பவங்கள் நடக்கத் தொடங்கின. ஒரு நாள் இரவு சர்மிளா தனது வேலை முடிக்க இன்னும் சில மணி நேரமே இருக்க அவளுடைய கணவர் கிருஷ்ணா அவளுடைய அலுவலக வேலை காரணமாக இரவு வீடு திரும்ப முடியாது என்று தகவல் தெரிவித்தான். இதை அவ்வளவாக கவலைப்படாமல் விட்டுவிட்டாள். அதே நேரத்தில் ஒரு புதிய பெண் நோயாளி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். அந்த பெண்ணை பார்த்ததும் சர்மிளாவின் மனதில் ஒருவித சங்கடம் தோன்றியது. கருமையான கண்கள், மெதுவான பேச்சு, விசித்திரமான அணுகுமுறை. அந்த பெண் ஒரு சாதாரண நோயாளியாக தோன்றவில்லை. அந்த மர்ம பெண் சர்மிளாவை பார்த்தவுடனே ஒரு மந்தமான சிரிப்புடன், "உன் கணவர் இப்போது யாருடன் இருக்கிறார் தெரியுமா?" என்று கேட்டாள். சர்மிளா அதிர்ச்சி அடைந்தாள். அவள் கணவர் அலுவலகத்தில் இருக்கிறான் என்பதைத்தான் நினைத்திருந்தாள். ஆனால் அந்த பெண் சொல்வது போல இருந்தால். உடனே கிருஷ்ணாவிற்கு அழைத்தாள். அவரது கைபேசி அணைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்ததும் அவள் மனதில் பதற்றம் அதிகரித்தது. அடுத்த சில நிமிடங்களில் சீதா அவளிடம் வந்தாள். "உன் கணவர் அலுவலகத்திற்கு சென்று இருக்கிறார் என்றால் அவரை நேரில் பார்ப்பது நல்லது" என்று கூறினாள். உடனே சர்மிளா அவசரமாக மருத்துவமனை வாசலில் ஓடினாள். வெளியில் வந்தவுடனே சாலையில் ஒரு மோட்டார் சைக்கிளில் 2 நபர்கள் ஒருவரை விரட்டிச் செல்லும் காட்சியை கவனித்தாள். நெருங்கி பார்த்தவுடனே அது கிருஷ்ணா என்பதைக் கண்டு அதிர்ந்தாள். அவன் அலுவலகத்திற்குச் செல்லவில்லை, ஆனால் யாரோ அவனை விரட்டிக் கொண்டிருந்தனர். உடனே காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தாள். விரைவில் வந்த போலீசார் அந்த மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்களை பிடித்தனர். விசாரணையில் தெரிய வந்த உண்மை சர்மிளாவை அதிர்ச்சியடைய வைத்தது. கிருஷ்ணா அலுவலக வேலைக்கு செல்லவில்லை. அவரது பழைய நண்பர் சில சந்தேகத்திற்கிடமான விஷயங்களில் ஈடுபட்டிருந்ததால் அவன் அவர்களை சந்திக்கச் சென்றிருந்தான். ஆனால் அவர்கள் அவன் கூறிய அறிவுரை ஏற்காமல் அவனை தவறாக நினைத்து அவனை தாக்க முயன்றிருந்தனர். அந்த மர்மப்பெண் யார்? அவளுக்கு இந்த சம்பவத்தை பற்றிய அறிவு எப்படி? அடுத்த நாள் காலை மருத்துவமனைக்கு வந்த போலீசார் சர்மிளாவுடன் பேசினர். அவர்களுடன் வந்திருந்து ஒரு வயதான மனிதர் அந்த மர்மப்பெண்ணை பார்த்தவுடனே கண்கள் கலங்கினார். "இவள் என் மகள் தரண்யா, 7 வருடங்களுக்கு முன்பு இங்கு வேலை பார்த்து வந்தாள்" என்றார் அந்த மனிதர். சர்மிளா அதிர்ச்சியடைந்தாள். 7 வருடங்களுக்கு முன்பு வேலை பார்த்ததா? ஆனால் அவள் இப்போது இங்கு இருந்தாளே? சீதா எதையும் மறைக்காமல் சொல்ல ஆரம்பித்தாள். தரண்யா ஒரு முறையான செவிலியராகவே இந்த மருத்துவமனையில் வேலை பார்த்திருந்தாள். ஆனால் அவளது உயிர் ஒரு மர்மமான விபத்தில் முடிந்துவிட்டது. அவள் இறந்த இடம் வேறு எதுவும் இல்லை, சர்மிளா தற்போது வேலை செய்யும் அறையே. அவளது உடல் காணாமல் போனதால் இதை யாரும் வெளிப்படையாக விவாதிக்காமல் விட்டுவிட்டனர். ஆனால் சில சமயங்களில் அவளது ஆத்மா சிலருக்கு தோன்றி நடந்த உண்மையை பகிர்ந்திருக்கிறதாம். தரண்யா மரணத்திற்கு பின்னும் அவளது ஆத்மா இதுவரை இங்கு சுற்றித் திரிந்து கொண்டே இருந்ததா? போலீசார் கூடுதல் விசாரணை செய்தபோது மிகப்பெரிய உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. தரண்யா இறந்த விபத்து இதற்கு காரணமானவர்கள் அந்த இரவில் கிருஷ்ணாவை தாக்கியவர்களே. கிருஷ்ணா அந்த கும்பலின் இரகசியங்களை தெரிந்து கொண்டதால் அவனை அவர்கள் அழைக்க முயன்றனர். ஆனால் தரண்யாவின் ஆத்மா அந்த இரவில் எச்சரிக்க வந்ததா? சர்மிளாவுக்கு இதற்கான பதில் தேவை இல்லை. தரண்யாவின் உடல் மருத்துவமனை வளாகத்தில் புதைக்கப்பட்டிருந்தது என்பதும் இதை மறைத்தவர்களே அந்த கும்பல் என்பதும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. மருத்துவமனை விஷயத்தை பொறுத்தவரை அந்த மர்மப்பெண் மறுநாள் காலை இல்லாமல் போய்விட்டாள். தரண்யாவின் ஆத்மா நிம்மதியடைந்ததா? அது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த இரவின் பின்னர் சர்மிளா அந்த மர்மப்பெண்ணை பார்ப்பதில்லை. அவள் மட்டும் அல்ல, யாருமே. சர்மிளா
கிருஷ்ணா இருவரும் அந்த சம்பவத்திற்கு பிறகு நகரை விட்டு வேறு ஊருக்கு மாற்றிப் போய்விட்டனர். அந்த மருத்துவமனை இன்னும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அந்த அறையில் வேலை செய்யும் புதிய செவிலியர்கள் சில நேரங்களில் யாரோ அறையில் நடந்து வரும் ஒலியை கேட்டதாக கூறுகிறார்கள். அது காற்று ஏற்படுத்தும் ஒலி மட்டுமா? அல்லது இன்னும் அந்த இடத்தில் ஏதோ இருக்கிறதா? இது ஒரு மர்மம்.